அதையும் அல்லாஹ் என்ன செய்யறான், விளக்குறான். எப்படி விளக்குறான் என்றால், அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் உங்களை அழைக்கப்பட்ட போது நீங்கள் புறக்கணிக்கிறீர்கள். எப்படி புறக்கணிக்கிறீர்கள்? அதுக்கு ஒரு காரணத்தை பாருங்க. வயின் யகுல்லஹுமுல் ஹக்கு வயது இலைஹி முத்இனீன். இதுதான் முக்கியமானது. அவர்கள் உண்மை அவர்களுக்கு சாதகமாக இருந்தால் எடுத்துக்கொள்வார்கள். சாதகம் பாதகம் பார்க்கிறது, அதற்கு கட்டுப்படுவார்கள். கீழே விளக்கம் தப்சீர். உண்மைனா நமக்கு எல்லாம் சாதகமா இருக்கணும், லாபகரமா இருக்கணும். ஜக்காத் எப்படி இருக்கணும்? ஒரு பொருளுக்கு ஒரு தடவை கொடுத்தா கரெக்டா இருக்குதா? கரெக்டா இருக்குல்ல, கரெக்டா இருக்கிறதான் சொல்றோம். வருஷம் வருஷம் ஒரு பொருளுக்கு கொடுங்கன்னு சொன்னா இது அதிகமா இருக்க, இது தௌஹீத் தௌஹீத்காரன் சொல்றானே அதுதான் சரியா இருக்குங்க கூடாது. அனைத்து சொல்லுக்கு வாங்க சொல்றாங்கன்னா குருட்டம் போக்குல சொல்லல. அல்லாஹ் இப்படிதான் சொல்லியிருக்கான். சம்பாத்தியம் பண்ற பொருளுக்கு தான் ஜக்காத்து கொடுக்கணும். இது கொடுத்தாச்சுல, 1,00,000க்கு 2.5% கொடுத்ததுக்கு அப்புறம் வருமானமே இல்லை, மிச்சம் 97,500 தான் இருக்கு. வருமானமே இல்லை ஒரு மாசத்துக்கு, அது கொடுக்க முடியாதுல்ல. அதான் நஜீஸ்ல இருந்து எடுத்தாச்சு, பிளாக்ல இருந்து ஒயிட்ட எடுத்தாச்சு. அல்ல நஜீஸ் தானேங்கிறான். அப்ப இதை நம்ம சொல்லச்சுல இதை நிறைய பேர் ஏத்துக்குருவாங்க. ஏன்? துட்டு பொருளாதார விஷயம் சாதகமா இருக்குது. அப்ப சாதகம் பாதகம் பார்ப்பான். யூதர்கள் மாதிரி சாதகமானதை எடுத்துக்கொள்வார்கள். சிக்கன திருமணம் ஒருத்தன் பார்ப்பான், கஞ்சக்காரனா இருப்பான். சிக்கன திருமணம் சரியாதான் இருக்குது தௌஹீத்காரன் சொல்றது, நாங்க சொல்லல, ரசூல் வழிகாட்டி இருக்கிறாங்க. அப்ப இதையும் கடைபிடிக்கணும். அடுத்து என்ன சொல்லியிருக்கு அதையும் கடைபிடிக்கணும். வட்டி வாங்கக்கூடாதுன்னா வாங்கக்கூடாது. வட்டி வாங்கக்கூடாதுன்னு எப்படி? பிக்சட் டெபாசிட்ல போட்டா லாபம் கிடைக்குமே, உலக ஆதாயத்துக்கு வந்துடுவோம். 5 லட்சம் போட்டா 2-3 வருஷம் கழிச்சு 10 லட்சம் கிடைக்குமே. இப்போ அவன் மூமினா இருப்பானா? இருக்கவே மாட்டான். அப்ப சாதகம் பாதகம் பார்க்கறது. அதாவது அல்லாஹ் எப்படி சொல்லி காட்டுகிறான், உண்மை உங்களுக்கு சாதகமாக இருந்தால் அதற்கு நீங்கள் என்ன செய்கிறீர்கள்? கட்டுப்படுகிறீர்கள். உண்மை சாதகமா இருக்கணும் அவனுக்கு, அதுல எந்த நஷ்டமும் வந்துடக்கூடாது. அந்த கூட என்ன செஞ்சுக்கிறான், அதை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள். வஃபி குலூபிஹிம் மரதுன், அவர்கள் உள்ளத்தில் நோய் இருக்கிறது. கேடுகட்ட உள்ளங்கிறான், உள்ளத்தில் நோய் இருக்கிறது. அமிர்தாபு அம் யஹாஃபூன அன் யஹாஃப் அல்லாஹு அலைஹிம் வ ரசூலஹு. அல்லாஹ் கேட்கிறான், உங்களுக்கு சந்தேகமா இருக்குதா? அல்லாஹ்வும் ரசூலும் உங்களுக்கு அநீதி இழைப்பார்கள் என்று உங்களுக்கு சந்தேகமா இருக்கா? நானா உங்களுக்கு அநீதி இழைக்க போறேன்? அல்லாஹ்வாகிய நான் சத்தியத்தை சொல்ல தூதரை அனுப்பி இருக்கிறேன். அநீதி நினைக்கிறீங்களா? இல்ல, பல் அவ்வாறு இல்லை. உலாயிக்க ஹுமுல் வாலிமூன், நீங்கள் உங்களுக்கு அநீதி இழைத்துக் கொள்கிறீர்கள். சாதகம் பாதகம் பார்த்து உங்களுக்கே நீங்க என்ன செய்றீங்க? ஒரு பகுதியை நைசா ஏத்துக்கிறது, ஒரு பகுதியை நைசா புறக்கணிச்சிடுறது. இப்படிப்பட்ட ஒரு இழிநிலை காரியத்தை செய்யக்கூடாது. இந்த யூதர்கள் தான் அதிகமாக செய்தாங்க. பல பேர் செய்வாங்க. ஆனா யூதர்களை ஒரு இனத்திலேருந்து அல்லாஹ் என்ன செய்வான்?